மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்தித்து விளக்கமளிக்க தயார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியானது. இதனையடுத்து திமுக சார்பில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றது. நேற்று முன்தினம் கோவையிலும் அதே போல நேற்றைய தினம் மதுரையிலும் பல்வேறு இடங்களில் தொடர்பான போராட்டங்களானது நடைபெற்றது. குறிப்பாக கோவை மற்றும் மதுரையில் திமுக சார்பில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் போராட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்றும் அதற்கு துணை நிற்க உள்ள மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இவ்விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு இதற்குரிய உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். எனவே அதற்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.